अजब है कहानी गजब है இப்பதான் பார்க்க மனுஷன் மாதிரி இருக்கு. ये कैसा किसी ने न जाना अलग है मिजाज एक दूजे से बिल्कुल पर चल रहा कारवां ये कारवां தூரமா இருன்னு சொன்னேன்ல. உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? முடிஞ்சதா? எனக்கு இந்த டிராமாலாம் பிடிக்காது. அட இவனுக்கு ஓவர் ஆட்டிடியூட் தான். நல்ல வேளை பிரம்மச்சாரியா இருக்கான். இல்லனா பாவம் வருங்காலத்துல எந்த பொண்ணு இவளை கட்டிக்கிறாளோ அவ வாழ்க்கை மொத்தமா நாசமாயிடும். சரியான ரவுடி இவன். எல்லா திங்ஸையும் எடுத்து உள்ள வச்சிருன. பன்சி, விமலா, உனக்கு ஒழுங்கா நிக்க கூட தெரியாது. இந்த திங்ஸ் அதுவா உள்ள வருமா என்ன? நீங்க ப்ளீஸ் இது கொஞ்சம் உள்ள கொண்டு போங்க. எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வா. அட நீங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உள்ள எடுத்து வச்சுருங்க. கார் கரடி கூட மூடமா அவன் பாட்டுக்கு போறான். இது ரோஹன் போன் ஆச்சு. ஒருவேளை நீ இந்த போனையா தேடுற? இது எடுக்க தானே வந்த? என்ன ஸ்டைல்னு கேட்டா டீப் பேக்லெஸ் பிளவுஸ். ரோஹனோட போன் உன்னோட கைக்கு எப்படி வந்துச்சு? இஷா ரோஹனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற சந்தோஷத்திலேயே அவ இருக்கட்டும். ஆனா அந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. சொல்லு, ரோஹனோட போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி என்னன்னா இந்த ஃபோன் எனக்கு ஷாப்க்கு வெளியே கிடைச்சது. யாராவது ஃபோன் பண்ணி ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா அது கொடுக்கறதுக்காக நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபோன் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரியே இருக்கு. ரோஹன் ஃபோன் எப்படி கடைக்கு வெளியே கிடைக்கும்? எனக்கு இப்பவே காலேஜ் போகணும். காலேஜுக்கு எதுக்கு? ரோஹன் காலேஜ்ல தான் இருக்கான். அவனை இப்பவே காலேஜ் போய் பார்க்கணும். வேண்டாம், நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் ரோஹன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி இப்போ நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, உனக்கு என் கூட வர இஷ்டம் இல்லைன்னா நான் வேற யார் கூடயாவது போய்க்கிறேன். அவன் இப்ப காலேஜ்ல இல்லையே. இவ காலேஜ் போயிட்டானா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவளை எப்படி தடுக்கிறது? சரி, நானும் உங்க கூட வரேன். தேவ், தேவ், இன்னைக்கு ரோஹன் காலேஜ் வந்தானா? ரோஹன் இன்னைக்கு அவன் காலேஜ்க்கு வரலையே. காலையில இருந்து அவனை ஆளு காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. இஷா, ரோஹன், நீ காலையில இருந்து எங்க போயிட்ட? அப்புறம் உன் போன் எங்க போச்சு?
உன்னோட போன் எங்க போச்சு? ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு உனக்கு? ரோஹன், உன்னோட போன் எங்க? என்னோட போனு என் பாக்கெட்ல தான் இருக்கும். உன் போன் இங்க என்கிட்ட இருக்கு. இது உன்கிட்ட இருக்கா? இது எப்படி உன்கிட்ட வந்தது? இப்பதான் புரியுது. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருந்தேன். கடைக்கு வந்துட்டேன், ஆனா முக்கியமான வேலை வந்ததும் கிளம்பிட்டேன். அந்த டைம்ல தான் மிஸ் பண்ணிருப்பேன் போல. உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, நான் வேற யார் கூடயாவது போய்க்கிறேன். ரோஹனுடைய ஃபோன் ஈஷாக்கு கிடைச்சிருச்சு. அவனை பார்க்க அவ காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. ரோஹனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவனை இங்கே அனுப்பு. சரி, நானே உங்களோட வரேன். உன் மூச்சு காத்த விட உனக்கு போன் தானே ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு நாள் முழுக்க உன் போன் உன் கையில இல்லவே இல்ல. ஆனா நீ ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க. இது உனக்கு கொஞ்சம் வினோதமா இல்ல? ரோஹன், நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? சைலண்ட் ஃபிலிம் ஹீரோ, உங்ககிட்ட எந்த பதிலும் இல்லாத பதில் சொல்லாம இருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லி முடிப்பா. அப்பதான் இவங்க என்ன கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருப்பாங்க. எனக்குமே வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. அட, நான் உண்மையதான் சொல்றேன். நான் லைப்ரரியில இருந்தேன். வீட்டுல கல்யாண வேலை வேற நடக்குது. யாராவது இப்ப போனை பாப்பாங்களா? அப்பா வேற நான் அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு. நான் இப்ப போய் ஆகணும். பாய். ரோஹன், ரோஹன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ரோஹன், இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க. உங்களுடைய கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நாம இப்ப போலாமா? முதல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் வீட்டுக்கு போகணும்னு. உன்னை பார்க்கும்போது எனக்கு உனக்கு வேற எந்த வேலையும் இல்லைன்னு தான் தோணுது. கண்டிப்பா ரோஹன், என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்.